அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உகலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 221 உலவா நிதி. உபதலைப்பு எண் 2. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1369 1370. ஊழிதொரூழி உலப்புறதோங்கி வாழி என்றெனக்கு வாய்த்த நன்னிதியே. மனிதன் அகம் புறமாகிய இருநிலை கொண்டு வாழ்ந்து வருகின்றான். அகநிலையாகிய ஆன்ம வடிவம் அழியாதது. ஆனால் அவ்வக ஆன்மாவுக்கு வாழ்வு ஏற்படுவது புறஞ்சூழும் தேகத்தால் தானாம். இத்தேகமோ சதா தோற்றமும் மாற்றமும் ஆவதும் அழிவதுமாய் இருக்கின்றதாம். அக ஆன்மா அருள் கொண்டு விளங்குவது, புற உடல் பொருள் கொண்டு பொலிவது. எல்லாம் வல்ல நம் பதி அருள் நன்னிதியாக இருக்கின்றார். அவரே அருளாகி அகத்தும் பொருளாகி புறத்தும் விளங்கி கொண்டுள்ளார். அந்த அருட்பெரும்பதியின் சேர்க்கையால் இவர்க்கு அளவிட்டறிய முடியாத பொருளும் அருளும் கிடைக்கப் பெற்றுவிட்டதால் புற வாழ்வுக்கான எல்லா பொருள்களும் அகவாழ்வுக்காம் நிறை அருளும் கொண்டு எல்லோரையும் பல்லூழி காலமாக வாழ்வித்து கொண்டும் தாமே வாழ்ந்து கொண்டும் இருக்கும் பேறு பெற்று விட்டுள்ளாராம். அருட்பெரும் ஜோதி நிதி பெற்றதால் ஏற்படும் இந்த பெரு வாழ்வு நிலை மற்ற உலகறி நிதி பரிசு புதையல் தெய்வங்களின் உதவி எது பெறினும் இம்மாதிரி ஊழிதோர் ஊழியும் உலவாதிருந்து இன்ப சித்தியோடு வாழற்கு ஆகாதாம். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பர். அருளுக்கெல்லாம் பொருளுக்கெல்லாம் தாயகமாகிய அருட்ஜோதி தன் நிதியையே பெற்றுக்கொண்டால், நன்னிதியையே பெற்றுக்கொண்டால் அவ்வுலகும் இவ்வுலகும் மற்றெவ்வுலகும் கண்டு வாழவும் வாழ்விக்கவும் முடிவதாம். இது நம் அருள் ஒளி நிதியின் பெருமையாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.